புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முத்திரைகளை பார்த்து கொண்டு அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அதை அன்றாடம் பயன்படுத்தி கொண்டும் வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இருதயத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு அருமையான முத்திரை. இந்த முத்திரையின் பெயர் முடிச்சு முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்க. உங்களுடைய வலது கையை நீட்டி வைத்து இடது கையை இந்த மாதிரி வச்சு வலது கையினுடைய பெருவிரலும் இடது கையினுடைய பெருவிரலும் ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி பின்னிக்கொண்டு வலது கையை இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வச்சு இறுக்கமாக மூடிக்கணும். இடது கையினுடைய 4 விரல்களையும் கொண்டு வந்து இந்த வலது கையினுடைய நகங்கள் தெரியாமல் அப்படியே இறுக்கமாக அப்படி மூடி வச்சு வலது தொடை மேலே அப்படி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய வலது கை உள்ளங்கையை நீட்டி வைத்து இடது கையினுடைய பெருவிரலை இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த பெருவிரலினுடைய உள்பகுதியில் வலது கையினுடைய பெருவிரல் இப்படி தொடணும். நல்லா அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு வலது கையை இப்படி மூடி வச்சு 2 பெருவிரலையும் வலது கைக்குள்ளேயே அடைக்கிறணும். வலது கையினுடைய நகங்கள் தெரியாத வண்ணம் இடது கையின் மூலமாக மற்ற 4 விரல்களையும் வைத்து அந்த விரல்களை மூடிக்கொள்ள வேண்டும். நகங்களை தெரியாத வண்ணம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய துளை, அதாவது வலது கையினுடைய புறங்கை பகுதியில் இருக்கக்கூடிய துளையை இடது கையினுடைய விரல்களை வைத்து இப்படி மூடிக்கொண்டு இறுக்கமாக உங்களுடைய 2 பெருவிரல்களிலும் ஒரு இறுக்கத்தை நீங்கள் உணர வேண்டும். இப்பொழுது இந்த கையை வலது தொடையின் மேல் வச்சு முதுகெலும்பை நேராக வைத்து உட்கார வேண்டும். இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்ம இந்த முதிரை சரியாக தான் செய்கிறோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நிமிடம் சரியாக அப்படியே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இருதய துடிப்பானது நமது கைகளில் வந்துவிடும். இருதயம் எப்படி துடிக்குதோ அதே போல் நம் கைகளினுடைய ஒவ்வொரு மூலையிலும் துடிப்பு தெரியும். இந்த முதிரையில் என்ன ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சரியாக அந்த முதிரை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 நிமிடம் கழித்து இருதயம் உடம்புக்குள்ளே இல்லாமல் நம்ம கைகளில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிடிச்சிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல அடைப்பு இருக்குதோ அந்த இடத்துல துடிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருதயத்தினுடைய மேல் பகுதியில் அடைப்பு இருக்குது அப்படின்னா கையினுடைய மேல் பகுதியில் துடிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் கழித்த பின்பு பார்த்தா உள்ளங்கை எல்லாம் அப்படியே விருத்துரும். ஒரு சிலருக்கு நாங்கள் இது பரிசோதனை முயற்சியில் செஞ்சு பார்க்கும்போது இருதய அடைப்பு 6 அடைப்பு 7 அடைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு 45% மேலே அடைப்பு இருந்த நபர்களுக்கு பார்க்கும்போது ஏதோ கையில் தண்ணி ஊற்றி விட்ட மாதிரி அப்படியே தண்ணி சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த முதிரை உபயோகமாக 20 நிமிடத்திலேயே வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் இந்த முதிரையை ஏற்கனவே தொந்தரவு இருப்பவர்கள் 21 நாட்கள் விடாமல் இந்த முதிரையை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய இருதய அடைப்பானது சுத்தமாக நீங்கிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 90% அடைப்பு வந்த பின்பு தான் இது வெளியிலே தெரியும் அப்படின்னு இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. இது அவசியமாக ஒவ்வொருவரும் தினம்தோறும் ஒரு 15 நிமிடம் செய்து வரக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை முதிரையாகும். ஏனென்றால் வந்த பின்பு அதை சரி செய்வதை விட வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம் அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முதிரையையும் பலவிதமான பலன்கள் இருக்கிறது. இந்த பலவிதமான பலன்களில் உயிர்காக்கும் பலன்களை நாம் அவசியம் தெரிந்து வைத்து கொண்டு தினம்தோறும் அதை பயன்படுத்தி வர வேண்டும். ஏனென்றால் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், வருமுன் காவாதான் வாழ்க்கை என்ற குரல் மூலமாக நமது இயலாமையை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த இயலாமல் போகக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நம்மால் இயன்றவரை இந்த உடலை பேணி காத்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சாத்தியமாய் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையாக அமைய இன்னும் பல முதிரைகளை தொடர்ந்து கற்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.